தமிழ்நாடு மக்கள் திமுக என்ற அரக்கன்ட்ட சிக்கி சீரழிகிறாங்க. ஒரு பொறுப்பில்லாத ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். ஸ்டாலினுக்கு ஒரு பயத்தை காட்டியிருக்கிறது. ஸ்டாலின் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக வளர்ந்து வரதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு சிறப்பு தரிசனம். எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்தியா மேலும் மேலும் நல்லா சிறந்த வளர்ச்சி அடையணும். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவு வளர்ச்சியடைந்த பாரதம் 2047. இந்த வளர்ச்சியடைந்த பாரதம் நல்லா இருக்கணும். அதுக்கு பிரதமர் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கணும் அப்படின்ட்டும் நம்மளுடைய நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் வேண்டிக்கிட்டேன். அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் திமுக என்ற அரக்கன்ட்ட சிக்கி சீரழிகிறாங்க. அவங்ககிட்டருந்து விடுதலை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு நரசிம்மர்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். ஏன் கூட்டணிக்கு வரணும் வரல என்பது அந்தந்த கட்சியினுடைய முடிவு. அந்த கட்சியை அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எதிர்கட்சியினர் கலவரத்தை சரி செய்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சர், ஒரு பொறுப்பில்லாமல், நான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், ஒரு பொறுப்பில்லாத வார்த்தை, ஒரு பொறுப்பில்லாத ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். அதாவது எதிர்க்கட்சிகள் எப்பயுமே ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சிகளாக இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த 12 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம எல்லாம் இது மாதிரி எப்பயுமே எதிர்க்கட்சிகளை சொன்னது கிடையாது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். அதாவது அப்போது இது என்ன காட்டுதுன்னா, ஸ்டாலினுக்கு ஒரு பயத்தை காட்டியிருக்கிறது. ஸ்டாலின் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக வளர்ந்து வரதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நாங்கள் எல்லோரும், அவர் என்டிஏல இருந்து பாராளுமன்றத்தில் இருந்தார். அதை நான் சொன்னேன், எந்த ஒரு கட்சியும் யார் கூட கூட்டணி போகணும், யார் கூட கூட்டணி இல்லை இருக்க வேண்டாம் என்பது அந்தந்த கட்சிகள் எடுக்கிற முடிவு தான். திமுகவினுடைய ஊழல் எந்தளவுக்கு தமிழ்நாட்டை சீரழித்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிலிருந்து 890 கோடி ரூபாய்க்கு, 888 கோடி ரூபாய்க்கு இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்மளுடைய டிஜிபிக்கு கடிதம் எழுதுகிறாங்க. ஆனால் அந்த டிஜிபி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் கடிதம் எழுதுறாங்க. 3 முறை கடிதம் எழுதியும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. உயர்நீதிமன்றம் தலையிட்டு நேற்றுக்கு உயர்நீதிமன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? ஸ்டாலின் ஊழலுக்கு துணை போகிறார், குற்றவாளிகளுக்கு துணை போகிறார். ஊழலை ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள்.